வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஞானக்களஞ்சியம் பதிவொன்றை நாம் சிந்திக்கலாம். கவி எண் 1731, 3/9/94 குரு அவர்கள் இக்கவியை புனைந்திருக்கிறார். ஜடப்பொருளும் ஜீவ இனமும் பிரித்து உணர்வோம் என்ற தலைப்பிலே இக்கவி நமக்கு தந்திருக்கிறார். உடல் உயிர் ஜீவகாந்தம் கருமையம் மூளை உள்ளம் மனம் புலன் 8 பரிணாமம் ஜீவன் கடல் நிலம் ஆகாயம் 3 வாழ் உயிர்களுக்கு கணக்கெடுத்த 8 இயங்கவில்லை என்றால் விடல் வேண்டும் ஜீவன் என்ற பெயரை. பின் அதற்கு வேறு பெயர் ஜடப்பொருள் என்று உரைத்திடுதல் நீதி. மடல் விரிந்த பூவெனவே மலர்ந்த மதி கொண்டு மண்ணுலகில் வாழ்வோர்கள் மயக்கம் நீங்கி வாழ்க என்று கூறுகிறார். 8 பரிணாமங்களை கொண்டு உயிர் ஜீவன்கள் இயங்குகிறது என்பதை, உடல் இருக்கிறது, உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது, காந்தமாக ஜீவகாந்தம் நடத்தி கொண்டிருக்கிறது, இவை அனைத்துக்கும் தொகுப்பான ஒரு இடமாக கருமையம் இருக்கிறது, இவை அனைத்தையும் இயக்கும் மூளையாக செயல்படுகிறது, உள்ளம் அனைத்தையும் உள்ளிருப்பாக ஆக்கி அந்த ஆன்மாவாக செயலாக்கம் செய்கிறது. இவ்வாறு புலன் 8 புலன்களை கொண்டு இந்த பரிணாமம் ஒரு ஜீவன் இயங்குவதாக இருக்கிறது. கடல் நிலம் ஆகாயம் 3 வாழ் உயிர்களுக்கு, கடலில் வாழும் உயிர்களுக்கும் நிலத்தில் வாழும் உயிர்களுக்கும் ஆகாயத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிர்களுக்கும் மூன்றுமே கணக்கெடுத்த 8 8 புலன்களை கொண்டு இயங்கக்கூடிய இதில் ஏதோ ஒன்று இயங்கவில்லை என்று சொன்னால் விடல் வேண்டும் ஜீவன் என்ற பெயரை. ஜீவ இயக்கம் என்பதே இந்த 8 ஏதாவது ஒன்று இல்லை என்றால் அதற்கு பெயரே வேறையாக மாறிப்போகும். அது வேறு பெயர் ஜடப்பொருள். உயிரற்ற பொருளாக, ஜடப்பொருளாக, இயக்கமற்ற பொருளாக அது மாறிப்போகும் என்று நமக்கு உணர்த்தி உணர்ந்திடுதல் நீதி என்று கூறுகிறார். மடல் விரிந்த பூவெனவே, ஒரு பூ பூத்தால்தான் அதனுடைய வாசம், அதனுடைய அழகு, அதனுடைய நளினம் அனைத்தும் நாம் உணர முடியும். அதேபோல் மனிதனிடம் இருக்கக்கூடிய அந்த அறிவை மலர்த்தி கொண்டால் அந்த மலர்ந்த மதியாக யாரெல்லாம் மலர்த்துகிறார்களோ அவர்களுக்கு எந்த விளக்கம் புரியும். மலர்ந்த மதி கொண்டு மண்ணுலகில் வாழ்வோர்கள், இந்த உலக மக்கள் அனைவருமே மயக்கம் நீங்கி 8 செவ்வனே அமைந்தால் அது ஜீவனாக இயங்கக்கூடிய தன்மை இருக்கிறது. இதில் ஒன்று இல்லை என்றாலும் ஜீவன இயக்கம் இருக்காது, அது ஜடப்பொருள்தான் என்று மயக்க நிலையில் இருந்து மீண்டு நாம் இந்த உலகத்தில் வாழ்க என்று கூறுகிறார். ஆக ஒரு ஜீவன் என்று சொன்னால் 8 இயக்கங்கள் இருக்கிறது. இந்த 8 ஒன்று இல்லை என்றால் ஜடப்பொருள் ஆகிறது. ஆக இதை புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள நமக்கு தேவை நம்முடைய அறிவை மலர்ந்த மதியாக மலர்த்தி
மயக்கத்தை நீக்கினால் இந்த மண்ணுலகில் இதை புரிந்து கொண்டு வாழ்பவர்களாக அவர்கள் ஆவார்கள் என்று கூறி இக்கவியை நமக்கு விளக்குகிறார் குரு அவர்கள். விளக்கம் தந்த இறையாற்றலுக்கும் பாடல் தந்த குருவுக்கும் இதுகாரும் செய்யமெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.